ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானுடைய திருவருளோடு இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். முருகப்பெருமானின் அருள் எப்போதும் தன் பக்தர்களுடன் இருந்து காக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயம் வேண்டாம். நமக்கு எப்பவுமே எந்த விஷயத்திலுமே ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அதே போலத்தான் நாம கடவுளையும் சந்தேகப்படுறோம். முருகனை சந்தேகப்பட்டா வாழ்க்கையில எப்படி உயர்வு கிடைக்கும்? முதல்ல எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ப தொடங்குங்க. அதுலேயும் குறிப்பாக கடவுளை மனப்பூர்வமாக நம்புங்க. எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடவுளுக்கு என் கஷ்டத்தை போக்க தெரியாதான்னு சொல்லி கடவுளிடத்தில் இறந்து மன்னிப்பு கேட்டு பிரயத்தனமாக அவர்கிட்ட போராடி பெற வேண்டியது தான் அவருடைய அருள். எப்போவுமே நான் ஏன் கேட்கணும், நான் ஏன் பண்ணணும்னு இருந்தால் எந்த ஒரு விஷயமுமே நம்மளை தேடி வராது. நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நாம தான் அதை நோக்கி பயணப்படணும். இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆனால் நாமெல்லாம் என்ன பண்ணுறோன்னா அஞ்ஞானத்தில் மூழ்கி போயிடுறோம். இறைவனுடைய அருள் கேட்ட உடனே கிடைச்சிடணும், எனக்கு உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலையுமே அவசரப்படுறோம். இந்த அவசர புத்தியின் காரணமாக தான் நாம் பெற வேண்டிய நிறைய நல்ல விஷயங்களை நாம் இழக்கிறதுக்கு இந்த ஒரு குணம் மட்டுமே நமக்கு வழிவகுக்குது. இதிலிருந்து மாற வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு விஷயத்துக்குமே சரி நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கணும். குறிப்பாக கடவுளை நம்பணும். நாம் கேட்டது கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி, இதில் ஏதோ ஒரு உள் விஷயம் இருக்குது. இது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். என் முருகன் எனக்கு கொடுக்காம இருக்க மாட்டான், எனக்கானதை நிச்சயமாக என் கையில் கொண்டு வந்து சேர்ப்பான்னு சொல்லி நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையும் முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக சேரும்போது நீங்கள் கேட்குறது என்னங்க, கேட்காதது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு வேணால் கஷ்டம் இருக்கலாம், எப்போவுமே கஷ்டம் நிரந்தரமாக இருந்துட போகிறதில்ல. முருகனுடைய கடைக்கண் பார்வை அப்படி லேசாக பட்டாலே போதும், நம்மளுடைய வாழ்க்கை ஏதோ எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி க்ஷண நேரத்தில் நொடி பொழுதுலன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி மாறக்கூடியது தான். மாற்றம் ஒன்றே நிரந்தரம். ஆனால் அந்த மாற்றத்துக்கான நேரத்தையும் நாம் கொடுக்கணும் இல்லையா? எனக்கு உடனே நடக்கணும்னு சொல்லி அவசரப்படாதீங்க. முருகனுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு என்ன மாதிரியான சங்கடம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி, அனைத்தையும் வாரி வழங்கும். நமக்கு எல்லாத்தையும் அருளக்கூடிய கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, இன்னைக்கு இது கிடைக்கல ஆனால் எனக்கு நீங்கள் நாளைக்கு கொடுப்பீங்க, அதுக்கு இப்போவே சொல்லி வைக்கிறேன் நன்றி முருகா அப்படின்னு சொல்ல பழகுங்க. இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா தேவை இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற அளவுக்கு கஷ்டம் வந்து நிற்கும் போது உடனே இந்த கடவுள் வரலையேன்னு சொல்லி வருத்தம் வரதான் செய்யும். எந்த இடத்துல உரிமை இருக்கோ அந்த இடத்துல தாங்க கோபமும் வரும். முருகன் கிட்ட உங்களுக்கு நிறைய உரிமை இருக்குது, அதனால முருகக்கிட்ட கோச்சிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் கோவப்படுங்க, ஆனால் முருகனை விட்டுடாதீங்க. அவருடைய பாதத்தை அப்படியே சிக்கனை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டா போதும், அவருடைய ஸ்பரிசம் உங்களுடைய அனைத்து சங்கடங்களையும் நீக்கி அவருடைய அருளை வாரி வாரி வழங்கும். அப்படி அவர் வாரி வழங்க ஆரம்பிச்சிட்டார்னா தடுக்கிறதுக்கு யார் வந்தாலும் முடியாதுங்க. அவர் கொடுக்கறத தடுக்கிறதுக்கு யார் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டாம்னு நினச்சா கூட முருகனுடைய அருள் உங்களோட கையில் கொண்டு வந்து சேர்க்கும். அவங்கெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, இவங்களுக்கு எப்படி இப்படி கிடைச்சதுன்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியாது இல்லையா முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்லி. அதனால் சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்களோ என்ன செய்வாங்களோ அப்படின்னு சொல்லி கவலைப்படுறது எல்லாத்தையும் நிறுத்திட்டு உங்களுடைய மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க. பரிசுத்தமான மனதில் வந்து கடவுள் அமர்ந்தால் போதும், உங்களுடைய அனைத்து சங்கடங்களும் நீங்கிவிடும். கடவுள் எந்த இடத்துல நிறைஞ்சு இருக்கிறாரோ அந்த இடத்துல சுபிக்ஷம் இருக்கும். உங்களுடைய மனசில் அவர் வந்து நிறைஞ்சு இருக்கணும்னா முதல்ல உங்களுடைய மனசை தூய்மையாக வச்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் சரி ஏன் முருகன் இருக்கான்னு சொல்லி நம்புங்க. நம்பினவர்களை கைவிட மாட்டார் கந்த கடவுள். கந்தனின் கருணையை பெற நாம் அனைவரும் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கான தகுதியை வளர்த்துக்கோங்க. எப்பவும் சதா சர்வ காலமும் உங்களுக்கு
முடியுதோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முருகா 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 முருகான்னு உங்கள் மனசுக்குள்ள முருகனின் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இது போதுங்க, வேற ஒன்றும் வேணாம். பாலபிஷேகம் பண்ணால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாரோ முருகர், அதுபோல உங்களுடைய நாவால் சொல்லக்கூடிய முருகனின் நாமம் முருகனை பல மடங்கு சந்தோஷத்தில் ஆழ்த்தி, நீங்கள் கேட்குறது என்னங்க, நீங்கள் என்னெல்லாம் கொடுத்தா வாழ்க்கையில் சகல சௌபாகியத்தோட சந்தோஷமாக இருப்பீங்களோ அவை அனைத்தையும் முருகன் உங்களுக்கு வாரி வழங்குவார் என்பதில் சிறிதளவும் ஐயம் வேண்டாம். முருகா முருகா என்று முருகனின் திருநாமத்தை சதா சர்வகாலமும் உச்சரித்து அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோமாக. ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. குமரவேல் முருகனுக்கு அரோகரா. வடிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.